என் இல்லத்தில் காலடி பதித்த பசுமன் தேவர் திருமகனார் மீது எனக்கு மனதுக்குள் ஒரு பக்தி வளர்ந்தது. அந்த அடிப்படையில் 65 நான் முதலாக அங்கு வந்தேன். 49வது ஆண்டாக நான் இந்த வருடம் வருகிறேன். இடையில் நான் சிறைச்சாலைகளில் இருந்த காலங்களில் பசும்பொன்னுக்கு வர முடியாமல் போறது உண்டு. பசும்பொன் தேவர் திருமகனார் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர். மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்குள் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை உள்ளே அழைத்துச் செல்ல வேண்டும் என்று காந்தியார் சொன்னதை கேட்டு வைத்தியநாத ஐயர் அதற்கு ஏற்பாடு செய்த போது தலித்துகள் உள்ளே வந்தால் வெட்டி புதைப்போம் என்று ஒரு கூட்டம் கலவரம் செய்ய முயன்றதால் ராஜாஜி சொன்னார், வைத்தியநாத ஐயரை கூப்பிட்டு தேவர் திருமகனாரை போய் நீ பார், அவர் ஒழுங்கு செய்வார் என்று. அவர் தேவரை வந்து பார்த்தார், தேவர் திருமகனை. உடனே ஒரு அறிக்கை விட்டார், ஒடுக்கப்பட்ட தலித் மக்களோடு அடியேனும் கோயிலுக்குள் வருவேன், எவனாவது வாலாட்ட முனைந்தால் நடப்பது வேறு என்று எச்சரிக்கிறேன் என்று சொன்னார். அதை துண்டு பிரசுரமாக அடித்து எல்லா இடங்களும் விநியோகித்தார்கள். அதைப் போலவே அந்த ஆலய பிரவேசம் நடந்தபோது எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. தன்னுடைய பசும்பொன் பகுதியிலே இருக்கக்கூடிய நிலைகளை, ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை, தேவேந்திரகுல மக்களை உழுது சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஏற்பாடு செய்தவர்தான். காலச்சூழலில் விபரீதமான ஒரு நிலைமை ஏற்பட்டு அவர் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார். அதற்கு அப்பாற்பட்டவர் நாட்டின் விடுதலைக்காக பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளில் தமிழ்நாட்டில் அதிக நாட்கள், அதிக வருடங்கள் சிறையில் இருந்தவர் பசும்பொன் தேவர் திருமகனார். வங்கத்து சிங்கம் நேதாஜியினுடைய வலதுகரமாக சேனாதிபதியாக இருந்த தேவர் திருமகன் நேதாஜி அழைத்துக் கொண்டு வந்து மதுரையிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தில் நேதாஜி பேச்சை தேவர் திருமகனார் மொழிபெயர்த்தார். குருட்சேத்திரத்தில் அர்ஜுனனுடைய அம்புகள் எப்படி தொடுக்கப்பட்டனவோ அதை போல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஒழிப்பதற்கு இந்த நாட்டின் தேசிய படை உருவாக வேண்டும் என்று அந்த கூட்டத்திலேயே சொன்னார் நேதாஜி அவர்கள். நேதாஜியினுடைய மறு உருவமாக திகழ்ந்தவர் பசும்பொன் தேவர் திருமகனார். இன்று நாட்டின் முதலமைச்சர் முதல் அனைத்து கட்சி தலைவர்களும் பசும்பொன்னுக்கு வந்து அவருக்கு மரியாதை செய்வதை எண்ணி நான் உண்மையிலே பெருமிதம் கொள்கிறேன்.